பின்னால எல்லாம் கட்டு கிடைக்கல, அதெல்லாம் யார் நறுக்குவா? நான் தண்ணி எடுத்து ஊத்துனேன்ப்பா. சரி போஸ் கிட்ட சொல்லு, அவனா நறுக்கிட்டேன். லீலா இங்க வா. மளிகை சாமான்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சரி பார்த்து அடுக்கி வச்சியா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. சரி சரி. ஆனா 2 ஐட்டம் குறையுது. அட என்னம்மா இது போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? சரி என்ன எழுதி கூட வாங்கி தரேன். சரிப்பா. வாங்கம்மா. ஆமையா இப்பதான் வர்றேன். வாங்க வாங்க உள்ள வா. வாங்கப்பா. என்னடி அம்மா புது பொண்ணு எங்க இன்னொரு பொண்ணு காணோம்? அவ உள்ள இருக்கா. உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்க எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்க இல்ல? கண்ணுகளா கூட நான் நினைக்காத நாளே கிடையாது. என்ன பண்றது, சரோ என் வீட்டுல குடுத்தன இருக்க வரைக்கும் எனக்கு உதவி ஒத்தாசையா இருந்தது. அவ தனி குடுத்தன வந்ததுல எனக்கு தான் பெரிய நஷ்டம் போயேன். பவானி நீ பெருசாயிட்டியாமே கேள்விப்பட்டேன்டி அம்மா. நமஸ்காரம். பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருமா, தீர்காயுசாயிரு. லீலா பவானிய பாரு, அவ பெருசான நேரத்துல உங்க 2 பேரையும் மூட்டை கட்டி அனுப்புறான். எனக்கு தெரிஞ்சதுல அவ ரூட்டு தான் கிளீனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போங்க பாட்டி. எங்கடி போய் சொல்ற? உங்க அக்கா தங்கச்சி மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிறியா? கட்டிக்குவோம் பாட்டி. நீங்க பேசுற பேச்சுக்கு மயங்கி எவனாவது கட்டிக்க மாட்டானா என்ன? எனக்கு தெரியும் எவனும் மெட்ராஸ்ல அப்படி இல்லையே. உன் மாமே இருக்கானே போஸ், அவன் தான் எனக்கு பொருத்தமானவன். இது அவனே வந்துட்டான். வர்றான் பாரு. வாங்க பாட்டி. வரேன். என்னடா இது? நான் என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்னமோ அவளை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வர்ற. அது ஒண்ணு இல்ல பாட்டி, தடிக்கு விழுந்துட்டேனா அத சொனுக்கு பிடிச்சிருச்சு. தானோ உனக்கு கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லம்மா. வயித்துல புள்ளைய வச்சிருக்கியே, உஷாரா நடந்துக்க வேண்டாமா? அதெல்லாம் சரிதான். என்ன யாரோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காதுல கேட்டுச்சு. அத சொல்றியா? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதோட சேர்த்து நாமளும் கல்யாணம் பண்ணிக்கிறது செலவு ஒண்ணா போயிடும். நானும் உங்களோட வந்து சேர்ந்துப்பேன். அதத்தான் சொன்னேன். தனம் தான் ஒரு மாதிரியா. அதனால என்ன, நாம யாருக்கும் தெரியாம ஓடி போயிடலாம். சரோ, மாப்பிள வாங்க வாங்க. சரா வா 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 வா. சரா காலம் எப்படி இருக்கு பாத்தியா? உன் வீட்டுல வந்து உன்னையே நான் வான்னு கூப்பிடுறேன். என்ன பாட்டி நீங்க எப்ப வந்தீங்க? எங்க கூடயே வந்திருக்கலாம்ல. சரோ நீ சொல்றது நல்லா இருக்குதா? நீ என் வீட்டை குடுத்துன இருந்த, என்ன பண்ற எங்க போறேன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப தனியா குடுத்துன வந்துட்ட, நீ என்ன பண்ற எப்ப போறேன்னு எனக்கு தெரியுமா? அதனால நானே புறப்பட்டு வந்துட்டேன். சரி. ஏண்டா மாணிக்கம், வாத்தாள கையோட கூட்டிட்டு வந்துக்க கூடாது? எனக்கு ஒரு பேச்சு துணியா இருக்கும் இல்ல? பச்சளவுக்கு பயந்து விட்டுட்டு வந்தியாக்கும். சரி கிளவி பாய மூடு. எங்க எதை பேசுறதுன்னு விவசாய தெரியாது. சரி பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க மூடு சரியில்லை. நீங்க விளையாட்டுக்கு ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. அடி அம்மா, உன் புருஷன் இருக்கானே முட்டைக்கண்ணே, குரங்கு மனசுடி அவனுக்கு. எப்ப சிரிக்கிறான் எப்ப பிராண்டானே தெரியாது. என்ன பாட்டி? அடி சும்மா இருடி. சும்மா பிள்ளை பெத்துட்டா போதுமா? நானும் தான் 2 பிள்ளை பெத்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? ஒருத்தனுக்கு விளங்காதவளை கட்டிட்டு வந்ததோட சரி. அம்மா காஃபி சாப்பிடுமா? இது ஒண்ணுதான் கேடு. நானே வயிற்றுல உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். காப்பியா காப்பி? இந்நேரம் அந்த சிதம்பரம் வீட்டுல அந்த 2 சிறுக்கிகளுக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு ஆரம்பிச்சு அந்த ஆளுக்கு ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஆளு இனிமே கையில பிடிக்க முடியுமா? என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடி. ஆமா, அங்க எது நடந்தா உனக்கு என்னமா? நம்ம ஒண்ணு யாருக்கு இழைச்சவங்க கிடையாது. ஓடி இவளே, அந்த ஆளுக்கு சொத்து கிடையாது, பாக்குறது புரோக்கர் வேலை. ஆனா 5 பொண்ணுங்க 2 பொண்ணுங்களுக்கா கல்யாணம் பண்றாரு. நம்ம வீட்டுல என்னன்னா ஒரு நல்லது கூடி வர மாட்டேங்குது. இதெல்லாம் நினைக்கும் போது என் வயிறு பத்தி எரியாம என்னடி பண்ணும்? உன் அண்ணன் என்னன்னா அவன் கொழுந்தை ஆளுங்க விசேஷத்துக்கு சபையில முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்றான். நீ என்னன்னா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன பண்ண சொல்ற? என்னையும் ஒரு மாதிரி லூஸ் தன்மை கத்த சொல்றியா? ஐயோ கடவுளே, என் 3 பிள்ளைங்களும் இப்படி முட்டாளுங்களா இருக்காங்களேப்பா. என்ன நாங்க என்ன முட்டாளா இருக்கோம்? உங்க அண்ணனுங்க 2 பேரும் நம்ம வீட்டு முருங்கை மரம் அடுத்த வீட்டுல காய்ச்ச மாதிரி அந்த சிதம்பரம் வீட்டுக்கு தான் அனுசரணையா இருக்கிறாங்களே. நீ என்னமோ எதுலயுமே ஒட்டாம இருக்கிற. அந்த சிதம்பரம் வீட்டு பிள்ளைங்களை பாருடி, 5 விரலு மாதிரி ஒன்னாவே இருக்கிறாங்க. மிளகாய கடிச்ச மாதிரி இருக்குடி எனக்கு. இப்படி பேசி பேசி உருப்படமா போறமா நீ? அங்க எது நடந்தா உனக்கு என்ன? அதுக்காக காலையில இருந்து காஃபி கூட சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க. சரியான லூசுமா நீ. ஆம்பளை தடி எனக்கு தான் என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. நீ பொட்டச்சிருக்கி என்ன போய் லூசுன்னு சொல்றியா? எங்க இருந்து வந்து வாச்ச சனி என்ன? கண்டபடி புலம்பாத. ரொம்ப எரிச்சலான செவட்ட போய் முட்டிக்கோ. இப்படி கத்தி கத்தி என்ன டார்ச்சர் பண்ணாத. சொல்லுபடி சொல்லுவேன். எனக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. பெத்த பிள்ளைங்களும் எனக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. அந்த சிதம்பரம் வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லி வயிறு எரிஞ்சு போய் உட்காந்து நான் புலம்பிட்டு இருக்கேன். என்ன போய் செவுத்துல முட்டிக்க சொல்றியா? போடி எந்திரிச்சு, போடி எந்திரிச்சுனா. நிச்சயதார்த்த முகூர்த்தம் நெருங்கிட்டே இருக்குது. வர வேண்டிய எல்லாம் காண பஸ்
பஸ் கிஸ் வழியில ரிப்பேரா? என்னாச்சு? எப்ப போச்சு? நேரம் பாட்டு ஆயிட்டு இருக்குது. வர வேண்டியவங்களாம் காணும். மழை வேற வந்துருச்சு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. 2 வீட்டுக்காரங்கள யாராச்சும் ஒருத்தர் வந்திருக்கணும். ஒருத்தனும் இல்லையே. ஏதாவது பஸ் ஸ்ட்ரைக்கா இருக்குமோ? அப்பா அவங்க கார்ல தான் வருவாங்கப்பா. இல்ல மாமா, நான் அதுக்கு சொல்லல. ஏதாவது பஸ் கிஸ் ஸ்ட்ரைக்னா நம்ம எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். அதை தான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவங்க லேட்டாக கிளம்பிருப்பாங்கன்னு தான் தோணுது. அப்படிதான் லேட் ஆயிருந்தா ஒரு ஃபோன் பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த தவிக்கிறோம்ல. வாங்க வாங்க. என்ன சிதம்பரம் சம்மந்தி வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்களா? இன்னும் வரல, வந்துருவாங்க. அவங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது குடிக்க குடுமா கூட்டிட்டு போ. சிதம்பரம் சம்மந்தி வீட்டுக்காரங்க வரட்டும், நல்ல விதமா முடியட்டும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே கவனிச்சுக்குவோம். சரி, போய் உட்காரு. போ. வாங்க வாங்க. இந்த பாரியா, சிதம்பரம் ரொம்ப தெளிவான ஆளியா. அதை எப்படி சொல்ற? 5 பொண்ணுகளை பெத்தாலும் 2 கரை சேர்க்கிறாருல. சரோ தானம் 2த்துக்கும் ஒரே செலவுல கல்யாணத்தை முடிச்சிட்டாருல. இப்போ லீலா விஜி இதுங்க 2த்துக்கும் எப்படியும் ஒரே செலவுல கல்யாணத்தை முடிச்சிருவாரு. இந்த சாமர்த்தியம் நமக்கு வருமா ஐயா? யோ, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் காதல் கல்யாணம் பண்ணியாச்சு. உனக்கு ஏன் வீண் பேச்சு? வாங்கய்யா, வாங்க. பாவம் மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்க. வாங்க உள்ள போ. வணக்கம். போங்க. வணக்கம். வாங்க உள்ள போ. வணக்கம். நல்லா இருக்கு. ஐயா வணக்கம். பாத்து போங்க. வாங்க வாங்கம்மா. வாங்க. வாங்க தம்பி. மாப்பிள்ளையெல்லாம் வருவீங்கன்னு தெரியும். ஆனா அப்படி ஒன்னா வருவீங்கன்னு தெரியாம போச்சு. நல்ல வேலை வர்ற வெள்ள பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு. அப்புறம் டோ பண்ணி இழுத்துட்டு வந்துட்டான். கோபி மட்டும் வரலன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். நடுவழியில துவச்சிட்டு இருந்தப்போ கரெக்டா வந்தாரு. செல்வங்க உள்ள இருக்காரா? இல்ல, கடையில வேலை இருந்துச்சு, அதான் வரல. பரவாயில்லையே, 2 சகலங்களுமே ரொம்ப அந்யோன்யமா பழகுறீங்களே. இப்படியே நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வெளியே நின்று பேசிட்டு உள்ள சரி, சரி, வாங்க, வாங்க வாங்க. வாங்க. முதல்ல பலகாரம் சாப்பிட போவோமா? சிதம்பரம் சம்பிரதாயம் முடிஞ்ச பிறகு தானே கை நினைக்கணும். சரி, உங்க இஷ்டம். பொண்ணுக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க? என்ன எடுத்தோன்னே இதையா பேசுறது? தம்பி, எல்லாம் பேசத்தானே கூடியிருக்கோம். இத பாருங்க, மத்தவங்க மாதிரி யோசிக்காம இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்ற ஆள் இல்லை நானு. எனக்கு 5 பொண்ணுங்க. என் சக்திக்கு என்ன முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்த்து விட்டேன். 5ஆவது பொண்ணு கல்யாணத்துக்கு பாக்கி இருக்கு. 2 பொண்ணுகளுக்கு பண்ணதை இந்த 2 பொண்ணுகளுக்கு பண்ணாமையா விட்டுற போறேன். நியாயமா எதை செய்யணுமோ அதை நிச்சயமா செய்வேன். மற்றபடி குறிப்பா உங்களுக்கு எதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, அதையும் செய்ய முயற்சி பண்றேன். எங்க கோபிக்கு வசதியான பொண்ணு வீட்டுல இருந்தெல்லாம் மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. ஆனா அவன் தான் உங்க பொண்ணையே கட்டிக்குவன்னு சொல்லி பிடிவாதமா இருந்துட்டான். இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம இருந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஐயா, அப்பாங்கிற முறையில என் குழந்தைங்க என்ன செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அதை செய்யாமையே விட்டுற போறேன். இத பாருங்க, இந்த செய்முறை வரதட்சணை எல்லாம் நெட்டையோ குட்டையோ உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கங்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு முதல்ல பேசுங்க. இந்த பாருங்க, இந்த 2 ஜோடிகளுடைய கல்யாணத்தையும் ஒரே சமயத்துல ஒரே மண்டபத்துல வச்சுக்கிட்டா நல்லது. செலவும் குறையும் இல்ல. அது மட்டும் வேணவே வேணாம்ங்க. கொஞ்சம் கூட செலவானாலும் பரவாயில்ல, ஒரே மேடையில் 2 பொண்ணுகள் கல்யாணம் வேணவே வேணாம். ஏன் சம்பந்தம் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தானே நல்லது. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சா உங்களுக்கு மரம் குறையும். செலவு குறையும் தான். ஆனா ஒரே மேடையில் 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணா அதுல ஒரு ஜோடி கஷ்டப்படும் பெரியவங்க சொல்றாங்களே. ஏன் சிதம்பரம், முதல்ல 2 பொண்ணுகளுக்கும் ஒன்னதானே கல்யாணம் பண்ணீங்க? நல்லா தானே இருக்கு 2ம். நல்லா தான் இருக்கிறாங்க ஐயா. அது அவங்க ஜாதக விசேஷம். எல்லா ஜாதகம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. கல்யாண விஷயத்துல விஷப்பரிச்ச கூடாது இல்லையா. இவங்க கல்யாணத்தை சேர்த்து பண்ணும்போது கூட மற்றவங்க சொன்னாங்க பார்த்து பண்ணுன்னு. நான் கூட பயந்தேன், தப்பு பண்ணிட்டோமா ஆண்டவன் பண்ணில. அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல. நீங்க சொல்ற சரிதான். மனசுல எந்த ஒருத்தனோடையும் ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதனால ₹1,00,000 வந்தாலும் சரி. அப்ப 2 கல்யாணத்தை எப்ப நடத்துறது?
அதை அவர்கிட்டயே விட்டுருவோமே. ரெண்டு மூர்த்தம் பக்கத்துல வர மாதிரி அவரே சொல்லட்டுமே. அடுத்த மாசம் 17ஆம் தேதியும் 22ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். 17ஆம் தேதி முதல் பொண்ணுக்கும் 22ஆம் தேதி ரெண்டாவது பொண்ணுக்கும் முகூர்த்தம் வச்சுக்கலாம். சுப முகூர்த்தம். அப்புறம் என்ன, எனக்கு இதுல பூர்ண சம்மதம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கும் சம்மதம். எங்களுக்கு சம்மதம். அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. என்னங்க, அவங்க தட்டுல மட்டும் செயின் வச்சிருக்காங்க, நம்ம வைக்கலையே. ஆமா, இப்ப நாம என்ன பண்றது? சபை நடுவுல நம்ம தட்டுல மட்டும் செயின் இல்லைன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. நல்லாதான் இருக்காது. இப்ப இங்க வந்து சொல்றத வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம்? நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. ஆமா, இதெல்லாம் நீ பாத்துக்க வேண்டிய விஷயம். சரோ, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு செயின் இருக்குன்னு சொன்னேன்ல? ஆமா, ரவி கொடுத்தது. அது போய் எடுத்துட்டு வா. வந்து அம்மாட்ட கொடு. நிச்சயதா தட்டுல வைக்க. சரிப்பா. லக்ன பத்திரிகை வாசிக்கிறேன். நிகழும் சித்திரபானு வருஷம் கார்த்திகை மாசம் பூராட நட்சத்திரத்தில் அழகர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் சிதம்பரம் அவர்களது புதல்வி செல்வி விஜய் என்கின்ற விஜயலட்சுமிக்கும், சென்னையைச் சேர்ந்த திருவாளர் கதிரேசன் அவர்களின் புதல்வர் கோபி எனும் கோபிகிருஷ்ணனுக்கும் வருகிற தை மாதம் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்படுகிறது. வெத்தலை பார்க்க மாட்டீங்க. பத்திரிகை. இந்தாங்க செயின். என்னம்மா அது உன் செயினை போய்? இது ஏன் செயின் இல்ல அத்தை, விலைக்கு வந்தது. அப்பா கிட்ட காட்டலான்னு எடுத்துட்டு வந்தேன். அப்பா தான் இதை கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க, தட்டுல வைங்க. லக்ன பத்திரிகை வாசிக்கிறேன். நிகழும் சித்திரபானு வருஷம் கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்தில் சுபயோக சுபதினத்தில் அழகர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் சிதம்பரம் அவர்களின் புதல்வி லீலா என்கின்ற லீலாவதியை கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் கிருஷ்ணமூர்த்தியின் புதல்வர் பாலு என்கின்ற பாலசுப்பிரமணியத்திற்கு வருகிற தை மாதம் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்படுகிறது. தட்ட மாத்தீங்க. பத்திரிகை. ஒரு நிமிஷம். அம்மா, டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிடுமா. எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம், கொண்டு போய் குப்பையில கொட்டு. எதை சாதிக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ற? மனசு தாங்க மாட்டேங்குதுரி, அதனாலதான் இப்படி பண்றேன். உன் கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதம்மா, சாப்பிடுமா. ஏய், மரியாதையா எழுந்திருச்சு போயிடு. எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். என்னை மதிக்காதவங்களுக்கு, என்னை அவமானப்படுத்தின அந்த சிரிக்கிங்களுக்கு அங்க கல்யாணம் காட்சின்னு சொல்லி அவமானப்பட்டு இருக்கு. என்ன சாப்பிட சொல்லி அதை கொண்டாட சொல்றியா? நீ பேசுறது எனக்கு எரிச்சலா வருதுமா. நீ சாப்பிடுறது உடம்புக்காக, மத்தவங்களுக்காக இல்ல. நீ காலையில இருந்து சரியில்லை, கொஞ்சம் கூட யோசிக்காம எதை பேசிட்டு இருக்க? ஆமாடி, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் உளறேன். உனக்கு தெரியாதுடி, என் மனசு ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிச்சிட்டு இருக்குடி. எனக்கும் அதே சந்தேகம் தான். எந்திரிச்சு வா, ஜில்லுன்னு தண்ணிய தலைவலிய கொட்டுறேன். அப்போ அதுவும் எரிச்சல் அடங்குதான் பாப்போம். அறிவு கட்ட கழுத, நானே நொந்து போய் பேசிட்டு இருக்க, நக்கல் அடி பண்றேன். என்ன எனக்கு கூட அண்ணி விட்ட ஆளை யாரும் பிடிக்காது, அதுக்காக என்ன உன்ன மாதிரி முட்டாள் தன்மை பேச சொல்றியா? ஆமாடி, நான் முட்டாச்சிருக்கா? இல்லாட்டி என் முத புள்ள அந்த சிதம்பரம் வீட்டு விசேஷத்துக்கு முன்னாடி போய் நிப்பானா? என் ரெண்டாவது புள்ள அவனை பத்தி பேசவே வேண்டாம். இப்போ நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுரி, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் வயிற்றுல கொட்டிக்கிட்டவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்லாவே. அம்மா, அம்மா, என்னமாச்சு? அம்மா, ஐயோ, அம்மா, என்னமாச்சு? அம்மா. ஹலோ. ஹலோ அண்ணே, நான் நிர்மலா பேசுறேன் அண்ணே. சொல்லு நிர்மலா. அண்ணே, அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அண்ணே. என்னது? எப்படி, என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணும் புரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீ உடனே கிளம்பி வாண்ணே. சரி, விழுந்ததுல தான் அடிக்கடி பட்டுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, இது பாரு, நீ பயப்படாத. அம்மாவை படுக்க வச்சு முகத்துக்கு நேரா காத்து வர மாதிரி ஃபேனை திருப்பி வை. நீ பக்கத்துலயே உட்காந்துரு, தைரியமா இரு. நான் இப்ப வரேன், ஆட்டோ எடுத்து உடனே வரேன். சரி, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. நான் வரேம்மா, இப்ப இமீடியட்டா கிளம்பி வரேன். நீ ஒன்றும் பயப்படாத, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன? சரிண்ணே. பரவாயில்லப்பா, சிதம்பரத்தோட ரெண்டு மருமகன்களும் கௌரவம் பார்க்காம பந்தி பரிமாறத பாரு. அண்ணே, அதுலயும் ஒரு சங்கதி இருக்கு. என்னது?
வந்திருக்க மாப்பிள்ளைய அடுத்து பவானி கல்யாணம் இருக்குல்ல அது நம்மள மாதிரியே சாம்பார் எடுத்துக்க வேணாம் அதுக்கு தான். ஏமா லீலா எங்க வீட்டு மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இப்ப கேளு, நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. ஏமா லீலா இவ்வளவு ஒல்லியா இருக்கா, சரியாவே சாப்பிட மாட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க எங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு எப்படி குண்டாயிட போறான்னு. அப்பவும் இப்படிதான் இருப்பேன். அதையும் பார்க்கலாம். ஆமா, எதை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் 1008 குறை சொல்லுவான். என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுமே அப்படியே விழுந்துட்டான். எல்லாம் முகராசி. லீலாவை பார்த்துட்டு யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஈஸ்வரி, உன் தம்பி தேடி தேடி வந்து இப்படி ஒரு குடும்பத்துல சம்பந்தம் பண்ணணும். பொண்ணோட அப்பா பேசுறத பார்த்தா சுருக்கமா செய்வர் போல இருக்கே. ஆமா, ஒரே பஞ்சப்பாட்டு பாடுறாங்க. ஆமா, ஆடுற ஆட்டத்துக்கு அப்பாவும் சேர்ந்து தலையாடுறாரு. ஈஸ்வரி, இந்த லீலாவை கேட்டு வந்த குடும்பம் நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கிட்டு வந்த புடவை பாத்தியா? பார்த்தேன். ஏதோ தள்ளுபடியில எடுத்த மாதிரி. கோபி ஒரு இழிச்சவாய நிச்சயதார்த்தத்துக்கே கல்யாணத்துக்கு எடுத்த மாதிரி வசதியா எடுத்திருக்கான். அக்கா, ஆனாலும் அண்ணா பண்றது ரொம்ப ஓவர். இப்படியே செஞ்சுட்டு இருந்தா பொண்ணு வீட்டுக்காரங்க ஏமாளின்னு தலையில மிளகாதான் அரைப்பாங்க. அதானே பெரிய கிளியோ பற்றாவா? நான் கூட தான் உங்க வீட்டு மருமக. என் அழகு என்ன, என் படிப்பு என்ன, என் குடும்ப வசதி என்ன? அப்படி இருந்தும் உங்க அண்ணன் கராரா நின்னாரு. என் குடும்பம் வாரி வாரி கொடுத்துச்சு. இப்போ கோபி அவன் கையில இருக்கிற காசை செலவு பண்ணி கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கான். ஆசைப்பட்டானே, என்ன பண்றது? ஈஸ்வரி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் தம்பிக்கு கிறுக்கு தலைக்கு மேல ஏறி இருக்கு. அக்கா, அப்பா வராரா? வரட்டும், கவனி. வந்த உடனே என்னம்மா இங்க நிக்கிறீங்க, போய் பொண்ணோட பேசி பழகுங்கன்னு சொல்வாரு பாரு. ஈஸ்வரி, இங்க நின்று என்னம்மா முணுமுணுன்னு பேச்சு? அந்த பொண்ணு அங்க தனியா உட்காந்துட்டு இருக்குல்ல, போய் பேசுங்கம்மா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வாழ வேண்டிய பொண்ணு இல்ல, பயம் தெரிய வேண்டாமா? போங்க, போய் பேசுங்க, போங்க. சரோக்கா, என்னப்பா? மெட்ராஸ்ல இருந்து போன் வந்துச்சு. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? என்னங்க? ஐயோ மாப்ள, உடனே கிளம்பு. சரோ, நீ போ. நானும் வரவா? இல்ல வேணாம். நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு குழப்பம்? சத்தம் இல்லாம நானும் சரவ மட்டும் போயிட்டு வந்துடுறோம். அட கண்ணு, நானும் வரேன்டா. சரி, கிளம்பு. போயிட்டு வர்றியா? போயிட்டு வந்துடுறோம்.